இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் சொசைட்டி கிளிக் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேஜ் அப்பியர் ஆகும். ஆட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பண்ணிக்கங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட் பிரின்சிபல் ஜிஎல் அக்கௌண்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஜிஎல் அக்கௌண்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கங்க. மெச்சூரிட்டி டேட் செலக்ட் பண்ணிக்கங்க. பேமெண்ட் மோட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. பேமெண்ட் அக்கௌண்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ குயிக் மெனு கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன் பேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசிப்ட்னு ஒரு ரெக்கார்ட் ஃபவுண்ட் ஆகும். அதில் வந்துட்டு அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். இப்போ மறுபடியும் சொசைட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். தேங்க்யூ.